இவர்களுடைய ஒற்றுமையினத்தாலும் இப்பொழுது அந்த அலை, மக்களுடைய அலை, வடமாகாண மக்களுடைய அலை மாற்றம் பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு என்பிபி அரசும் காய் நகர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இருக்கின்ற வீட்டையே காலி செய்து போங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு சுமந்திரன் அவர்கள் மற்றும் தற்காலிகமாக தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஐயா அவர்கள், இந்த குழுமம் அவரை துரத்தி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் சென்று கூக்குரலிடுவதும், ஒருவரை ஒருவர் தூஷணத்தில் பேசுவதும், இழிவான வார்த்தைகளில் பேசுவதும், தமிழர்களுடைய மானத்தை விற்கின்ற அளவுக்கு இருக்கின்றார்களே தவிர அங்கே சென்று மக்களுடைய உரிமைகளை பேச வல்லமை உள்ளவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளில் யாருமே இல்லை. வணக்கம் லங்கா4 ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையில். இந்த செய்தி, இந்த அலசல் யாழ்ப்பாணம், அதாவது வடக்கு தொடர்பான, அனுரா தொடர்பானதும், அர்ச்சுனா தொடர்பானதும், அதே வேளையிலே உதிரிகளாக இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பானதுமாக இருக்கிறது. இந்த செய்தியினுடைய நோக்கம் தமிழ் அரசியல்வாதிகளை திருத்துவதோ அல்லது அவர்களால் ஏதாவது மக்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதோ அல்ல. யாழ்ப்பாணத்தை ஆளப்போகின்ற, அதாவது மக்கள் ஆதரிக்கப் போகின்ற, வரப்போகின்ற அவர்களும் எதுவும் செய்வார்களா இல்லையா என்பது வேறு விடயம். இருந்தாலும் மக்கள் ஆதரிக்க போகின்ற, மக்களை ஆதரிக்க வைக்க போகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடைய அக்கறையினம். நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம் யாழ்ப்பாணத்தை, அதாவது வடக்கை ஆளப்போகின்ற, ஏன் நாங்கள் முழுமையாக பார்ப்பதாக இருந்தால் வடமாகாண முதலமைச்சராக வரப்போகின்ற அந்த தேசிய தலைவர் யார்? அதாவது தேசிய தலைவர் என்று நாங்கள் கூறுகின்ற விடயம் பிரபாகரன் அல்ல. தேசிய தலைவர் என்று வடமாகாணத்துக்கு தேசிய தலைவராக வரப்போகின்றவர் யார்? அர்ச்சுனாவா, அனுராவா, அர்ச்சுனாவா? இந்த இருவருக்கு ஒரு சாதகமான அலை இருக்கு. நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஏன் அந்த சாதகமான அலை இருக்கிறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தேசியத்தை பேசுகின்றவர்கள், தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலேயும் முன்னின்று ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள், இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்திலே அனைத்து இடங்களிலேயும் சென்று தமிழ் தேசியத்தை காக்கப் போகின்ற அளவிற்கு பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சைக்கிள் கட்சி குழுமம் நோர்வேயில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளாக போய் வருகிறார்கள், அங்கே பலரை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய தோற்றப்பாடு தமிழ்ச்செல்வன் மற்றும் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக நோர்வே சென்றது போன்ற ஒரு தோரணையிலே இப்போது சென்றிருக்கிறார்கள். ஏதோ பெற்று பெறப்போகின்றோம், நோர்வேயினூடாக தங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, அல்லது நோர்வேயில் வாழுகின்ற அந்த முன்னாள் புலிகள் அல்லது இந்நாள் புலிகள் அல்லது தேசிய பற்றாளர்கள் என்று முகநூல்களிலே பேசிக்கொண்டிருப்பவர்கள், பொழுதுபோக்குக்காக பேசுபவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள், பிரிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரு தரப்போடு மட்டும் சென்று அவர்களை சந்தித்து அதனூடாக இலங்கையிலே ஏதோ நடைபெறும் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக அங்கே நிற்கிறார்கள். அப்படி அவர்களுடைய நகர்வு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் இலங்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் பகுதியிலே முழுமையாக இலங்கையிலே பார்க்கின்ற பொழுது, ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு புறமாக பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவர் இருக்கின்ற வீட்டையே காலி செய்து போங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு சுமந்திரன் அவர்கள் மற்றும் தற்காலிகமாக தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஐயா அவர்கள், இந்த குழுமம் அவரை துரத்தி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம், இவர்களுடைய அக்கறையினத்தாலும், இவர்களுடைய பொறுப்பற்ற தனத்தாலும், இவர்களுடைய ஒற்றுமையினத்தாலும் இப்பொழுது அந்த அலை, மக்களுடைய அலை, வடமாகாண மக்களுடைய அலை மாற்றம் பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு என்பிபி அரசும் காய் நகர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்பிபி அரசுக்கு இந்த தேர்தல் வெற்றிகளின் பிற்பாடு அவர்களுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட
அவர்களுக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெறும் ரஜீவன் அவர்களையோ அல்லது சந்திரசேகர் அவர்களையோ இளங்குமரன் அவர்களையோ அல்லது ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களையோ வைத்து அவர்களுக்கு வருகின்ற விமர்சனத்தை வைத்து நாங்கள் வெறுமையாக வடக்கிலே என்பிபிக்கு ஆதரவு இல்லை என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அந்த ஆதரவு எப்படி கிடைக்கப் போகின்றது? ஏற்கனவே இருந்த ஆதரவிலே குறைபாடு இல்லை, அதைவிட அதிகமான ஆதரவு தான் இருக்கிறது. அந்த ஆதரவை அதிகரிக்கும் வண்ணமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நகர்வுகள், சைக்கிள் கட்சியினுடைய நகர்வுகள், அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற அதிருப்தி அது பல வழியாக இருக்கிறது. அத்தோடு கூட ஸ்ரீதரன் அவர்களுக்கு இருக்கின்ற அதிருப்தி, மணிவண்ணன் குழுமத்துக்கு இருக்கின்ற அந்த மான் கட்சிக்கு இருக்கின்ற அதிருப்தி, சங்கு கட்சிக்கு இருக்கின்ற அதிருப்தி, இவர்களுடைய ஒற்றுமை இனம், அதே வேளையில் செல்வம் அடைக்கலநாதனுக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், அதே வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றங்கள், அவர் விடுதலையாகி இருந்தாலும் கூட டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் விடுவிக்கப்பட்டது ஒரு நல்ல விடயம்தான், நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அவர் குற்றம் செய்திருந்தாராக இருந்தால் அதை சட்டம் பார்த்து கொள்ளும், அனுரா அரசு பார்த்து கொள்ளும். அதற்குள் நாங்கள் அலட்டிக்கொள்ளாமல் நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண விடயம் என்று பார்க்கின்ற பொழுது, யாழ்ப்பாணத்திலே இவர்கள் அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார்கள். மக்கள் நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டில் நிற்பவர்கள். காரணம், மக்களுக்கு கூறியதை எதையுமே இவர்கள் திருப்தியாகவோ முழுமையாகவோ அல்லது ஒரு இடு விடயங்களை கூட செய்து முடிக்காதவர்கள். இன்று நாளை அங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோம், பாராளுமன்றத்தில் சென்று கூக்குரலிடுவதும், ஒருவர் தூஷணத்தில் பேசுவதும், இழிவான வார்த்தைகளில் பேசுவதும், தமிழர்களுடைய மானத்தை விற்கின்ற அளவுக்கு இருக்கின்றார்களே தவிர அங்கே சென்று மக்களுடைய உரிமைகளை பேச வல்லமை உள்ளவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளில் யாருமே இல்லை. அல்லது இவர்கள் பேசினாலும் அதனை ஆளும் கட்சியோ அல்லது ஆண்ட கட்சியோ எதிர்கட்சிகளோ இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வதற்கும் உதவி செய்வதற்கும் நிச்சயமாக இல்லை. தமிழ் அரசியல்வாதிகளை வைத்து ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் அவர்களை பிரயோகிக்கின்றார்களே தவிர இவர்களும் தங்களை பிரயோகித்து அதற்கான சன்மானங்களை பெற்றுக்கொண்டு ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ இவர்களிடத்திலிருந்து தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கும் இவர்கள் பாடுபடுகிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக முழுமையாக சரிதராசில் வைத்து நாங்கள் நிறுத்தி பார்ப்பதாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகளால் இருந்தவர்கள் இருந்து கொண்டிருப்பவர்களால் தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்தவித பிரயோசனமும் இல்லை. அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தை ஆரம்பித்து 41 இயக்கங்கள் பிரிந்து ஒருவர் பிடித்து சாப்பிட்டதும், கொலை செய்ததும், மற்றவர்களை அழித்ததும், மற்றவர்கள் மீது சேறு பூசியதும், மற்றவர்களை குற்றவாளியாக்கியதும், கொலைகாரராக்கியதும், மற்றும் இளைஞர்களை படிப்பறிவில்லாத காட்டான்கள் ஆக்கியதும் என்பதும், எத்தனையோ இளைஞர்களை கொலை செய்ததும் தான் மிகுதியே தவிர இப்பொழுது இருப்பவர்களும் ஈகங்களை விற்பவர்களும் மாவீரர்களை விற்பவர்களும் இப்படியானவர்கள் செய்து முடித்த இந்த துன்பியலுக்குள் மக்கள் மாட்டுப்படாமல் மக்கள் தாங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு வடமாகாண மக்கள் முயன்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நம்பாமல் மக்கள் அனுரா பக்கம் சாய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனுராவினுடைய அலை, அனுராவினுடைய பண்பாடு, அனுரா சந்தித்து வருகின்ற விடயங்கள், மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு தேவையற்ற பதிலளிக்காமல் யாரையும் எதிர்க்காமல் அவர்கள் வீறு நடை போடுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வடக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அர்ச்சுனா அவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சுனா புதிய ஒருவன், அர்ச்சுனாவுக்கும் அடுத்ததாக ஒரு அலை இருக்கிறது. இதுவரை அர்ச்சுனா எதையும் கூறியதை செய்யவில்லை, இனிமேலும் செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் சிலருக்கு இல்லை, ஆனால் சிலருக்கு இருக்கிறது. அந்த வகையிலே சில வேளைகளில் அர்ச்சுனாவை கூட மக்கள் ஆதரிக்கலாம். ஆனால் ஆதரிப்பார்களா இல்லையா, ஆதரிக்க வேண்டுமா என்பது இளங்குமரன், ரஜீவன், சந்திரசேகர், ஸ்ரீஸ்கந்தராஜா இவர்களுடைய அணுகுமுறைகளும் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும்
இவர்களின் ஊடாக, அழுத்தத்தின் ஊடாக ஆளுகின்ற அனுர அரசு வடக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகின்றது என்பதையும் வைத்துத்தான் அர்ச்சுனாவுடைய வெற்றி அங்கே கணிக்கப்படும். அதைவிட அர்ச்சுனாவை யாரும் நம்பி ஒன்று சேர மாட்டார்கள். அதை அவரே கூறியிருக்கிறார். பணம் தேவை என்றால் சேர்ந்து நிற்பான், பணம் வாங்கியதன் பிற்பாடு அவனையே தூற்றுவான் என்று அவரே கூறியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பணம் என்றால் விற்பனையாகின்றது அல்ல, தனக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஒருவரை உபயோகிப்பார். அவர் சொல்லும் கேட்காமல் அவர் பிரிந்து நின்று அவரையே தூற்றுவார். அது அவருடைய கொள்கையாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே 75% மேற்பட்ட மக்கள் அனுராவை ஆதரிக்கின்ற அந்த அபாயமோ அலையோ அல்லது அனுமானமோ அல்லது அந்த அனுசரிப்போ அல்லது அந்த நல்ல விடயமோ நல்ல செயலோ அந்த நல்ல சம்பவமோ நடைபெறப் போவதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்குள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு இராணுவ கணக்காய்வாளருக்கு ஆதரவு செலுத்தியதாக கூறி அவர் மீது பழியையும் சுமத்தி முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே ஸ்ரீதரன் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அதைவிட ஸ்ரீதரன் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வார் லைசன்ஸ் அது ஒரு புறம் இருந்தாலும் மற்றும் பூநகரியிலே இருக்கின்ற அந்த சோலார் விடயம் அதைவிட முன்னே அரசுகளிடத்திலே கையூட்டு வாங்கியதாகவும் ஒரு சில சர்ச்சைகள் சென்று கொண்டிருக்கிறது. அதைவிட இவருடைய ஊழல் செய்த கருப்பு பணத்தை உட்பட எங்கெந்த நாட்டிலே சொத்துக்கள் இருக்கின்றதோ அத்தனையும் ஒரு கணக்காய்வாளரிடம் கொடுத்து அவர் என்பிபி கட்சியை சார்ந்தவர் என்பதால் அது வெளியே என்பிபி அரசாங்கத்துக்கு தெரிந்துவிட்டது என்று ஒரு செய்தி, உள்ளக செய்தி, நிரூபிக்க முடியாத வதந்தியாக கூட இருக்கலாம், செய்தியும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது ஆளும் கட்சி அதாவது ஒரு தமிழ் தேசியவாதி என்ற போர்வையிலே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னை கைது செய்யாமல் தடுப்பதற்காக அவர் மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவை நிரூபிக்கப்பட்டால், சில வேளைகளிலே அது உண்மையாக இருந்தால் ஸ்ரீதரனுக்கு இருக்கின்ற வாக்குகள் உடைபடும். அந்த வாக்குகளில் கணிசமான அளவு அனுராவுக்கு செல்லும், அர்ச்சுனாவுக்கு செல்லும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு செல்வதற்கு சாதகம் குறைவு. அதே வேளையிலே மான் கட்சி மற்றும் சங்கு கட்சிகளுக்கும் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு செல்வதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது. அந்த வகையிலே வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே புலம்பெயர் தேசத்திலே இருந்து சென்று முதலீடு செய்த ஒரு முதலீட்டாளருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது வடமாகாண முதலமைச்சராகுவதற்கு என்று ஒரு செய்தியும் அடிபடுகிறது. அதை நாங்களும் சற்று நாடி துடிப்பை பார்க்கின்ற பொழுது அவர் அரவணைக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற முதலீட்டாளர்களை அழைத்து சில ஒன்று கூடல்கள் அதைவிட விருந்துபசாரம் வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே மதில் மேல் பூனையாக இருக்கின்ற ஒரு சில இளம் அரசியல்வாதிகளை அழைத்து அவர்களையும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இதுவும் ஒரு நிரூபிக்க முடியாத செய்தியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இணைந்து ஒரு முடிவுக்கு வந்து மக்களுக்கு விரும்பினாற்போல் நடப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக வடமாகாண தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் மீது பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக கை கொடுக்க மாட்டார், குரல் கொடுக்க மாட்டார், ஒத்து சங்கூத மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே வேளையிலே ஸ்ரீதரன் எப்பொழுதும் தனித்து நின்று எதையும் சாதிக்க வல்லவர் மற்றும் முயல்பவர் என்ற காரணத்தினால் அவர் தனித்து நிற்கத்தான் பார்ப்பார். இருந்தாலும் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால், இந்த குற்றங்கள்
உண்மையாக இருந்தால் அவர் பாதாளத்திலே விழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த வகையிலே வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வடமாகாணத்தை கைப்பற்றப் போகின்ற அந்த அடுத்த மேதகு என்று கூறக்கூடிய அளவிற்கு அனுராவா அர்ச்சுனாவா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கிடையில் சில வேளைகளில் அர்ச்சுனா தடம் மாறுபவர், தாண்மையாக போவர், அவர் தன்னுடைய போக்குகளை உயர்த்தினாலோ பதித்தாலோ அவருக்கு சாதக பாதகம் ஏற்படும். அவரை நாங்கள் முழுமையாக நம்ப முடியாது. அனுரா இப்பொழுதும் அப்பொழுதிருந்து இப்பொழுது வரைக்கும் நாளையும் இன்றும் நேற்றும் யாழ் மாவட்ட முதலமைச்சராக தன்னுடைய கட்சி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்து காய் நரகத்துகிறது. இந்த வருகின்ற தைப்பொங்கல் விழாவின் ஊட்டம் அனுரா அவர்கள் யாழ்ப்பாணம் விஜயம் செய்ய இருக்கிறார். அங்கே அவருடைய உரையை வைத்தும் நாங்கள் அடுத்த கட்டம் மக்களுடைய ஆதரவு, எதிர்ப்பு அனுராவிற்கு எப்படி இருக்க போகின்றது, வடமாகாண முதலமைச்சர் கதிரை யாருக்கு சொந்தமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். லங்கா போர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.